இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏண்டா எல்லா விஷயத்திலயும் ஒன்று சேர்ற, நாங்க ஏதாவது உதவி பண்ணா மட்டும் நீ தள்ளி போய் நிக்கிற. அதுதான்டா சவாலு. என்ன அப்படி பாக்குற? சவால் விட்டு தானே வெளியே வந்தேன், இல்லைன்னா உங்களோட இருந்திருப்பேன். டேய் மாறா, புரியுதுடா. ஆனா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கூட நீங்க உதவி ஏத்துக்கலனா எப்படிடா? டேய் போதுண்டா, விடு. அவன் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பேசிட்டு இருப்பான். வீரா வரட்டும், நம்ம பேசிக்கலாம். அட நீ வேற, இவனே முடியாதுன்னு சொல்லும் போது வீரமோட ஓகே சொல்லிடுவாளா? விஜய் விஜய் விஜய், உன்னதான் கூப்பிடுறான்ல, வா. கூப்பிட்டே இருக்கிறான், காதுல வாங்காம போயிட்டே இருக்கிற. கவனிக்கல மச்சான். ஓ கவனிக்கலையா? டேய் கவனிக்கலையா மேடா? இவன் ஒருத்தன் சும்மாறா. ஆமா, என்ன இந்த பக்கத்துல இருந்து வந்துட்டு இருக்க? சும்மாதான் மச்சான். சும்மாவா? இந்த பக்கம்லாம் உனக்கு வேலையே இல்லையே, என்ன விஷயம்? இல்ல மச்சான், சும்மா அந்த பக்கம் குப்பையா கிடந்துச்சு, அத கூட்டி போயிருக்கலான்னு. கையில விளக்க மாதிரியே காணோம். உன் மொழியே சரியில்லையே, உன்னெல்லாம் நம்ப முடியாது. அப்படியெல்லாம் இல்ல மச்சான். ஏதாவது திருட்டு வேலை பண்றியா? ஐயோ, ஏன் மச்சான் இப்படி பேசுறிய? நீ கூட வா, எதுக்கு ஒரு தடவை செக் பண்ணிடு. நான் என்ன தப்பு பண்ண போறேன்? சும்மா கூட்டுறதுக்காக வந்தேன். விளக்கு மாற மருந்து அங்கேயே போட்டு வந்துட்டேன். சரி, நீ எதுவும் தப்பு பண்ணலன்னா எதுக்கு பதட்டப்படுற? நீ தப்பு பண்ணல, வா என்னன்னு பாத்துவோம். வா மச்சான். டேய் விடுங்கடா, அவ தான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றா. விஜய் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான். என்ன விஜய், நீ போமா. அவனுங்க கிடக்குறானுங்க, நீ போமா. பாய். டேய் போ போ. நடிச்சிட்டு தானே இருக்க. டேய் உன் மொழியே நீ சரியில்லையே. கார்த்தி தானே? டேய் சி, சும்மா இருக்கடா. நீங்க வேற. மரா, தோசை ஊத்துறேன், சாப்பிடுறியா? மரா, ஏய் மரா, என்னாச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்ன கேட்ட? தோசை ஊத்துறேன், சாப்பிடுறியான்னு உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். இல்லடி, வேண்டாம். என்ன கடையில நடந்ததையே நினைச்சிட்டு இருக்கியா? நமக்கு மட்டும் எங்க இருந்தா வராங்களோ தெரியல, ஏதாவது ஒரு புது புது பிரச்சனையா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட ஆர்டர் டெலிவரி பண்றேன்னு சொல்லிட்டு கையில அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். இப்ப கடை எல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. ஏன் முடியாது? முடியும்னா முடியும். எப்படி? கடை இல்லைன்னா என்னடா, வீட்லயே வச்சு சமாளிக்கலாம். இந்த வீட்டுல எப்படி? இங்க நமக்கு படுக்கிறதுக்கே இடம் கிடையாது. அவ்வளோ சரக்கு இங்க கொண்டு வந்து வச்சு டெலிவரி பண்றதெல்லாம் நல்லா மாட்டிக்கிட்டோம். 2 லட்சத்துக்கே நீ ரேஸ் ஓட்ட வேண்டிய நிலைமை வந்துச்சு. இப்ப 8 லட்சத்துக்கு என்ன பண்றது? இருங்க வலிமா. வாங்க மாமா, உள்ள வாங்க. வாண்ணா, வா. உட்காரு, உட்காருங்க. உட்காருண்ணா, உட்காரு. மாமா ஒரு நிமிஷம் தண்ணி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, நீங்க வா. வள்ளி, அண்ணா, இது அவங்க கிட்ட கொடுமா. வாங்கிக்கோ. என்ன மாமா இது? மா வாங்கி பாருமா. இந்தா பாரு.
இல்ல அம்மா இதுல 8 லட்சம் பணம் இருக்குமா. அந்த கடைக்காரங்கிட்ட கொடுத்து கடையை மீட்கிற வழியை பாருங்க. இல்ல மாமா, தப்பா எடுத்துக்காதீங்க. எங்களுக்கு இந்த பணம் வேண்டாம். ஐயோ, உன் ரோஷ் எனக்கு தெரியுதுமா. இத கடனாத்தான் கொடுக்கறேன். தொழில் நல்லா பிக்கப் ஆன உடனே திருப்பி கொடுத்தா போதும். மாமா இல்ல மாமா, எங்களுக்கு இது வேண்டாம். நீங்களே வச்சுக்கோங்க. புடிங்க மாமா, நாங்க பாத்துக்கிறோம். இந்தாங்க. நீங்க எங்களுக்கு உதவி செய்ய நினைச்சதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மாமா. ஆனா இந்த பணம் இப்ப எங்களுக்கு வேண்டாம். ஏமா அப்படி சொல்ற? அதுக்கு இல்ல வலிமா, இந்த ஒரு தடவை நாங்க பணத்தை வாங்கிட்டோம்னா இந்த தடவை சமாளிச்சிடலாம். இதே மாதிரி எல்லா டைமும் எல்லா பிரச்சனையும் வரும்போதும் மாமா இருக்காரு, மாமா பாத்துப்பாரு, சமாளிச்சிடலான்னு தோணும். அது வேண்டாமே மாமா. அந்த மாதிரி யோசனை எங்களுக்கு எப்பவுமே வேண்டாம். எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க அதை தனியாவே சமாளிச்சுக்குவோம். வீரா, ம்? என்ன பேசுற நீ? அண்ணனே தேடி தேடி வந்து கொடுக்குது. ஒரு மரியாதைக்காவது வாங்கிக்கலாம்ல. வைராகியமா? இப்படி வைராகியத்தோட இருக்கிறது எனக்கு பெருமை தான். ஆனா அதுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துறாதீங்க. மாமா மொத தடவை வந்திருக்கீங்க, சாப்பிட்டு போங்க மாமா. பரவாயில்லம்மா. என்னடா இது? நான் கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறீங்க, அண்ணனே தேடி வந்து கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறீங்க. இப்ப நீங்க இந்த நிலைமையை எப்படிதான் சமாளிக்க போறீங்க? பார்த்துக்கலாம். நான் ஒரு படி ஏறினேன், அந்த படியிலேருந்து என்னை கீழே இறக்கி விட்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் விட்டுற மாட்டேன். 10 படி மேலே தான் ஏறுவேன். நீ கவலைப்படாம இரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் சிக்னலா கொடுக்குறீங்க. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் 2 பேரும் ஒண்ணா இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? விட மாட்டேன், விடவே மாட்டேன். நான் உன் ரூம்ல தூங்குறேன். அப்ப எப்படி நீ போவ? பாக்குறேன்டா. மச்சான், என்ன விஜய்? அது ஒன்னும் இல்ல மச்சான். எனக்கு அந்த ரூம்ல படுக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதுக்கு நான் வேணா உங்க ரூம்ல படுத்துக்கவா? விஜய், தனித்தனியா தூங்கணும்னு தான் எல்லாம் பேசி முடிச்சிருக்காங்க. இப்ப ஏன் ரூம்ல தூங்கணும்னு சொன்னீனா என்ன அர்த்தம்? ஒரே கெட்ட கனவா வருது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் இங்க தூங்கிக்கிறேன் மச்சான்.